நீங்க எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க தெரியல. 1989 இந்தியாவே நடுங்கின ஒரு ஆள். ஏன்னா அப்பெல்லாம் கொலை அப்படினாலே எல்லாரும் பயங்கரமா பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதுல 10 கொலைகள் அவர் செய்திருக்கிறார். அதுலயும் குறிப்பா தன்னுடைய மனைவியை கொலை செய்து தன்னுடைய வீட்டிலேயே செவுத்துல வச்சு புதைச்சு அதிலேயே பூசி விட்டுட்டார். தன்னுடைய நண்பனை எரிச்சு அந்த சாம்பலை கொண்டு போய் கடற்கரையில அரைச்சிட்டார். அப்படி ரவுடிசத்துல பேர் போன, விபச்சாரத்துல பேர் போன, பலருக்கு விபச்சாரத்துல கொடி அந்த நாட்கள்ல கொடி கட்டி பறந்த இந்த ஆட்டோ சங்கர் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. ஜெயில கொண்டு போய் உள்ள போடுறாங்க. யாரோ சில தேவ மனிதர்கள் போய் அந்த மனுஷனுக்கு சத்தியத்தை சொல்லி இருக்காங்க. இப்போ ஒரு நாள் கோர்ட்ல தீர்ப்பு வருது. ஆட்டோ சங்கர் கோர்ட்ல போய் உட்கார்ந்து இருக்காரு. அவர் கோர்ட்டுக்குள்ள உள்ள போகும்போது கையில ஒரு புத்தகம் எடுத்துட்டே போறாரு. கோர்ட்ல அங்க தீர்ப்பு வந்துட்டு இருக்கு. அந்த தீர்ப்பு என்ன காரியம்னு கூட அவர் கேட்கல. இங்க படிச்சுட்டே இருக்காரு. இப்ப ஜட்ஜ் சொல்றாரு, இவர் மேல் நிரூபிக்கப்பட்டதான குற்றங்கள் எல்லாம் உண்மைதான். அதனால இவருக்கு தூக்கு தண்டனை என்கிறதான ஒரு தண்டனையை கொடுத்துட்டாங்க. அந்த புத்தகத்தை இப்படி மூடி வச்சு பக்கத்துல இருக்கவங்க பார்த்து, போலாமா, இது எனக்கு நடக்க வேண்டியதுதான் நடக்குது, ஏனென்றால் நான் பாவம் செய்திருக்கிறேன். ஜீசஸ் கால்ஸ்ல இருந்து வரக்கூடியதான அந்த புத்தகத்தை வாங்கி தான் அவர் படித்துக் கொண்டிருந்தாராம். அதுல பேசியிருக்க தேவ மனுஷர்கள் என்ன சத்தியத்தை சொல்றாங்கன்னு சொல்லி அவைகளை கேட்டுக்கொண்டே இருப்பாராம். இந்தியாவே நடுங்கின ஒரு பெரிய கொடூரமான கொலை குற்றவாளியை பார்த்து சுவிசேஷம் வேலை செய்ய ஆரம்பித்தது. அவரை சிறைச்சாலையில வச்சிருந்த அந்த ஜெயிலர் சொல்றாரு, என் சரித்திரத்துல இது வரைக்கும் எத்தனையோ குற்றவாளிகளை நாங்கள் தூக்கு நேராக நடத்தி இருக்கோம். ஆனா இவனை கிட்ட பார்த்த தைரியத்தை நான் யார்கிட்டயுமே பார்க்கல. இவன் கிட்ட இருந்த சந்தோஷத்தை நான் எவன்கிட்டயுமே பார்க்கல. தூக்கு மேடைக்கு போகும்போது கூட சந்தோஷமா போனாங்க. அவருக்கு சொல்ல தெரியல அது என்ன சந்தோஷம்ன்றது. நான் சொல்லட்டுமா? நான் கர்த்தரை தரிசிக்க போக வேண்டியதான சந்தோஷம், நான் பாவத்திலிருந்து அவர் என்னை விடுதலை ஆக்கி விட்டார் என்கிறதான சந்தோஷம். அது கிறிஸ்தவனுக்கு மட்டும்தாங்க அந்த சந்தோஷம் புரியும். வசனம் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இவர் தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டனால கர்த்தர் தன்னுடைய சமாதானத்தினால் அவரை நிரப்பினார். இப்படிப்பட்டதான பாவிகளையும் இப்படிப்பட்டதான கொடூரமான ஆட்களையும் மனம் திரும்ப வைத்த சரித்திரம் இந்த சுவிசேஷத்திற்குள்ளது. இப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷத்தை நம்ம வச்சுட்டு நாம போய் இன்னும் பிரசங்கம் பண்ண மாட்டேன்றோமே, நாம இன்னும் மற்றவங்களுக்கு சொல்ல மாட்டேன்றோமே. ஏன் நமக்கு இந்த தயக்கம்? ஏன் நமக்கு இந்த வெக்கம்? ஏன் நமக்கு இவ்வளவு யோசனைகள்? அம்மா ஐயா நன்றாய் கவனியுங்கள். இந்த சுவிசேஷம் நீங்க பிரசங்கம் பண்ணாதான் ஜனங்கள் மறந்துருப்பாங்க.